ஏற்கனவே ஒருத்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனி பார்த்தவங்க வாங்க. And we are discussing. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். Sir, coming back to the question, அதாவது கவர் பண்ணலாமா வேணாமா, ரெண்டாவது கொஸ்டின் எனக்கு உங்களுக்கு தெரிந்து. ஸோ வந்து நம்மளோட கரன்சி பத்தி ஒரு செகண்ட் இன்கம் பத்தி நம்ம பேசணும். இப்ப ஏற்கனவே ஒருத்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? இப்ப நீங்க வேலை செஞ்சீங்கன்னா என்ஜினியரை வந்துட்டு என்ஜினியர் வேலை விட்டு நின்று ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அடுத்த ஒரு ஜாப்க்கு போறது, ஃபுல் டைமோ இல்ல பார்ட் டைமோ போறது, இது உங்களை கவர் பண்ணுமா பண்ணாதா, பண்ணலாமா வேணாமா, இந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா, நீங்க இதை கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்றேன் சார். ஓகே. ஸோ அப்கோர்ஸ் நான் 2 ஃபுல் டைம் செய்யறப்ப, அதாவது என்னோட இன்ஜினியர் எங்க காப்புறுதியில இருக்கிறப்ப அப்கோர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, ஒரே 2 காலு இங்க வச்சுக்கிட்டு நம்ம தவிக்கிறது இருக்குல்ல, காத்துலயே வைக்க வேணாம் சேத்துலயே வைக்க வேணாங்களா, அந்த தவிக்கிறது இருக்குல்ல, எச்சோ சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வேலை செஞ்சிருக்கப்போ ஒரு மீட்டிங்ல இருப்போம். அதாவது பாத்தீங்கன்னா நான் சொல்றது இன்ஜினியரா திடீர்னு நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி கஸ்டமர் நான் நம்பிதான் அங்க வாங்கியிருப்பாங்க, கால் பண்ணுவாங்க. சரி, எனி சர்வீசிங் ஆர் அட்மிஷன். அந்த டைம்ல நம்ம சொல்றப்ப இல்ல நான் வர முடியாது, இப்ப மீட்டிங்ல இருக்குன்னு, அந்த குற்றுணர்வு வந்துட்டு பாத்தீங்களா, அது ஒரு தடவைனா பரவாயில்ல, 2 தடவை 3 தடவை வரப்ப கில்ட்டியா இருக்கும். ஸோ நம்மளுக்கே ஃபீல் பண்ணும், நம்ம கம்பெனி பார்த்து அவங்க வாங்கல, நம்ம மேல இருக்கிற ட்ரஸ்ட் பார்த்துதான் அவங்க வாங்குறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு சின்சியரா இருக்கிறோமா, அதை எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ தென் பார்ட் டைமா நம்மளால ஏர்ன் பண்ண முடியுதுன்னா, அதே ஃபுல் டைமா நம்ம செய்ய முடிஞ்சுன்னா நம்ம ஒரு கேப்பபிலிட்டி ஆல் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த டிசிஷன் வரப்ப அஃப்கோர்ஸ் தேன் நீங்க சொன்னீங்களா கேள்வி பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். பட் அங்க நான் அந்த டைம்ல டிசிஷன் எடுக்கிறப்ப நம்ம சுத்தி ஒரு குரல் கேட்கும். எல்லாத்துக்கும் ஒரு அந்த ஒரு குரல் இருக்கு, ஏஞ்சல் அண்ட் டெவல் வாங்கல. அத சொல்றீங்க கண்டிப்பா. ஒரு காதுல சரிடான்னு, இன்னொரு காதுல டேய் வேணாண்டா சொல்லும். எனக்கும் கேட்டுச்சு. அந்த கேட்ட ஒரு நேரம் இருந்துட்டேன், காலையில ரிலாக்ஸா போயிட்டு சாட்டர்டே சண்டே லீவு, ஏன் அந்த மாதிரி ஒன்னு குரல் கேட்டுச்சு. இதே மாதிரி 10 வருஷம் இருக்க போறியா, அந்த குரல் கேட்டுச்சு. ஒரு கட்டத்துல சரி யோசிச்சேன், இந்த குரல் கேட்கறதா, இந்த ஏஞ்சலோட குரல் கேட்கறது, தேவோட குரல் கேட்கறதா, என் மைண்ட்ல ரொம்ப ட்ரிகர் பண்ணுச்சு. அப்ப நான் சொன்னேன், சரி நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் போனோம்னா we have to take firm decision. ஏஞ்சல் சொல்றதுக்கு அந்த குரல் கிட்ட அதை கேட்க ஆரம்பிச்சேன். அப்கோர்ஸ் டைம்ல வரப்ப சில அடிகள் பட்டேன் ஃபைனான்சியலி. ஏன்னா நான் வரப்ப என்னோட கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% என்னோட இன்கம் காப்புறுதியில ஆரம்பிச்சிருச்சு. பட் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, விடாமுயற்சி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நீங்க end of the day you can see whatever you are vision for. எனக்கும் நடந்துச்சு. ஸ்லோலி என்னோட இன்கம் ரிகவர் பண்ண ஆரம்பிச்சு. வித்தின் 1 year பிளஸ் இன்ஜினியரா இந்த இன்கம் உடைய எக்ஸ்ட்ரா 20% நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரே வருஷத்துல 1.5 வருஷத்துல. எஸ். ஸோ ஒரு நல்ல பதில். நீங்க எனக்கு இப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு அட்ராக்ட் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்டா நீங்க சொல்லிங்க உங்களோட 1.5 வருஷத்துல இருந்து உங்க சேலரி, அதாவது உங்க சேலரில இருந்து எக்ஸ்ட்ரா உங்களோட 20% வச்சு இப்ப 10,000 வழி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் புரியணும், ஈஸியா சொல்றேன். 10,000 வழிக்கோட 20% 2,000 வழி, அதாவது 10,000 வழி பிளஸ் 2,000 12,000 வழி வச்சு. இதே நீங்க கம்பெனியில வேலை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த 2,000 வழி ஹைக் கிடைக்கிறதுக்கு நினைக்கிறேன் நீங்க பாடா படிச்சிருக்கணும். கண்டிப்பா. ப்ரோசஸ் நீங்க கரெக்டா என்கிட்ட ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதாவது பார்க்கலாம் எப்படி ஏஜென்சியை பில்ட் பண்ணலாம், எப்படி ரெக்ரூட்மெண்ட். அதாவது நான் உங்களை சமீப காலத்துல தான் உங்களை பண்ணி எல்லாம் பார்த்துருக்கேன். நீங்களும் நல்லா நல்லா
அதாவது பிஸ்னஸ் ரீதியா நிறைய டாக்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் எனக்கு ஒரு யோசனை, இவரையா நம்மள தேடுறாருன்ட்டு, சம்மந்தம் இல்லையான்ட்டு. ஸோ அதனாலதான் உங்களை இன்னைக்கு இன்வைட் பண்ணிட்டு உங்க மூலியமாவும் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு, அதாவது நினைக்கிறேன் இதான் சரித்திரம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2 பேரும் சரித்திரம் படிச்சிருக்கோம். சாதாரணமான சரித்திரம் கிடையாது. இன்னைக்கு இது யூ மார்க் திஸ் டேட் அண்ட் திஸ் டைம் that I'm telling you because since you are talking about law of attraction, I think this is the first time ever a different company leaders are talking together. You're from Prudential and I'm from Great Eastern. You're a unit manager and I'm GI, and we are discussing on Pallama Venama insurance. All right, Kapurdi business. We are talking about it. And இப்ப நம்ம எடுத்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி every business is a super business. Yes. So I feel every leader should be talking like this, should be sharing, despite of whatever company you can be. நான் சொன்ன மாதிரி எந்த தொழிலும் நல்ல தொழில், Yeah. எல்லா வியாபாரமும் நல்ல வியாபாரம். How you do it. So if people are interested in Prudential, definitely I'll refer it to you because you have a solid agency, you have solid people behind it. The same thing goes with me. This is what I tell my agents, I tell my business associates, like what you say. You come to a reputable group. You come to a reputable group. So, இப்ப இந்த மாதிரி இந்த நிறைய, அதாவது வேற இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இருக்காங்க, ஏஐ N1, we're not talking about anything. எல்லா வியாபாரமும் சரியான வியாபாரம் தான், யார் செய்யறான்னு பொருந்திருக்கு. இப்ப நீங்களாம் நான் வந்து கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணேன். நீங்க வரப்ப எனக்கு வந்து எப்படி உங்களோட அறிமுகம்னா, நான் ஒரு விஷயம் கேட்க வந்தேன். அதாவது என் கிளையன்ட் ப்ரூடென்ஷியல் பாலிசி வச்சிருக்காங்க, உங்களை நாடி வந்தேன். விஷயம் கேட்கிறப்ப நீங்களும் அச்சப்படாம என்கிட்ட சொன்னீங்க. அச்சப்படாம சொல்றப்ப ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, இதை பத்தி மட்டும்தான் கேட்க வராங்களான்ட்டு. அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும். நான் உங்களுக்கு கொடுத்த வியாபாரம், அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நினைக்கிறேன், நான் சைன் அப் பண்ணது வந்து ஒரு 800 ringgit பாலிசி, லைஃப் பாலிசி. அதே வருஷம் நான் வந்து ஒரு 800 டாப் அப் பண்ண 1600 ஒரு பாலிசி கொடுத்தேன் நான் உங்களுக்கு. அதுலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஒரு நல்ல நண்பர் தான் இருக்கோம். இப்படித்தான் நம்ம வீட் பண்ணுவாங்க, அதுதான் சொல்லணும்னு கண்டிப்பா அந்த கருத்து தான் சொல்லணும்னு பார்க்கறேன். ஸோ இந்த மாதிரி நண்பர், அதாவது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. பிகாஸ் ஐம் ஆல்சோ பிசினஸ் மேன். ஸோ ஐ ஃபீல் த சேம் as well. When you come and ask me, I'm telling you something, wouldn't I get anything? ஸோ எல்லாரும் இப்படி யோசிச்சா வியாபார ரீதியா நிறைய பேர் வேற லெவலுக்கு போயிடுவாங்க. இதுதான் லீடர்ஷிப். நீங்க வந்துதான், அதை நீங்க அச்சப்படாம வந்தீங்க, எனக்கு வந்து ஒரு உதவி பண்ணுவாங்க. நானும் யோசிக்கல இவருக்கு ஏதாவது செய்வோம். ஸோ இப்படிதான் நம்மளோட ஆரம்பிச்சு. Challenges are welcome to this game. I am the dawn. Any languages I blend them all. Havana, Salam, Hello, Banjo.